இந்த உலகம் கவனிக்க தவறின மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம், மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய நாடுகள் யாருமே அதை பற்றி கண்டு கொண்டதாகவோ அதுக்காக கவலைப்பட்டதாகவோ எதுவுமே தெரியல. ஆனால் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்து இப்போ ஒரு 4 நாள் ஆகுது. அந்த சம்பவம் எங்கே நடந்துன்னு சொன்னால் பப்புவா நியூ கினி. இந்த பப்புவா நியூ கினி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஒரே இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே 2 கிராமங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிட்டுது. நிறைய தூரம், ஒரு 10 மீட்டர் ஆழத்தில் அப்படியே புதைஞ்சு போய் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கணும். இன்னுமே அவர்களுடைய உடல்கள் வெளியில் எடுக்கப்படையில் அதுக்கான பணிகள் தொடர்ந்து நடந்துகொண்டே இருக்குது. அவர்களை வெளியில் தோண்டி எடுக்கிற அந்த பணிகள் தொடர்ந்து நடந்துகொண்டே இருக்குது. இன்னுமே முழுமையான உடல்கள் கண்டுபிடிக்கப்படையில் இன்றைக்கு 4-5 நாட்களானதால் அவர்கள் இறந்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு இப்போ 2000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் இதை பற்றி உலகத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டதாகவோ அல்லது யாருமே இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியோ தெரியல. நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சமம், எல்லா மனிதர்களும் சமம் என்று சொல்லி நாங்கள் 2024ஆம் ஆண்டில் இருக்கிறோம். நாங்கள் நாகரிகம் அடைஞ்ச மனிதர்கள் எல்லாம் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கவலைப்படுவோம், அல்லது குறிப்பிட்ட சம்பவத்துக்கு மட்டும்தான் எங்களுடைய எதிர்வினை ரியாக்ஷன் இருக்குமே தவிர நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் எதிர்வினை காட்டுறதும் இல்லை, அதை பற்றி கணக்கெடுக்கிறதும் இல்லை. இது நாங்கள் மட்டுமின்றி இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் யாருமே இதை பற்றி கணக்கெடுக்கிறதே இல்லை. அந்த பப்புவா நியூகினி நாட்டில் என்ன நடந்தது? போன வெள்ளிக்கிழமை இரவு 2 மணி போல் எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அங்கே என்ன நடந்ததுன்றதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்ப்போம். அதோட இந்த பப்புவா நியூகினி என்ற நாட்டை பற்றியும் சில பல முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்வோம். மிகவும் சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்கு அந்த நாட்டை பற்றி. எனவே வாங்க ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் மேலே, இந்தோனேசியாவுக்கு கொஞ்சம் கீழே ஒரு நீளமான ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவின் வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரகோன் என்று சொல்லப்படுற ஒரு விலங்கு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும், அல்லது டைனோசர் என்ற ஒரு வடிவத்தில் இருக்கும். ஒரு வானத்தில் டைனோசர் ஒன்று பறந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும் அந்த தீவு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த தீவு, இந்த தீவினுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ கினி. இதுதான் இந்த தீவினுடைய பேர். இந்த தீவு முழுவதுமே பப்புவா நியூ கினியா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. இந்த தீவை 2ஆக பிரித்து இதனுடைய மேல் பக்கம் இந்தோனேசியாவுக்கு சொந்தமானது. இதனுடைய மற்ற பகுதி, கீழ்ப்பகுதி தான் பப்புவா நியூ கினி. இது ஒரு தனி நாடு, ஒரு இறையாண்மை உள்ள தனி நாடு பப்புவா நியூ கினி. முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாற்றில் நிறைய ஆட்சியாளர்கள் மாறி மாறி இங்கே ஆட்சி செய்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் காலனித்துவ ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பப்புவா நியூ கினியை 2 பிரிவாக பிரித்து ஒரு பகுதியை ஜெர்மனும் இன்னும் ஒரு பகுதியை இங்கிலாந்தும் ஆட்சி செய்தது. குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலம் ஆஸ்திரேலியாவினுடைய கட்டுப்பாட்டு கீழையும் இந்த பப்புவா நியூ கினி இருந்திருக்கு. இந்த நாட்டினுடைய சிறப்புகள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஏராளமான பழங்குடியின மக்கள் வாழினம், நிறைய பழங்குடியின மக்கள் வாழினம் இந்த நாட்டில். அதுபோக உலகத்திலேயே அதிகளவு மொழிகளை கொண்ட நாடு என்று சொல்லி இந்த நாடு சொல்லப்படுது. அதாவது நிறைய மொழிகள் இருக்குது. அந்த மொழிகள் தனியாக பேச்சளவில் மட்டும் இல்லாமல் அதுக்கென்று சொல்லி எழுத்து வடிவம், வரி வடிவம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மொழி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லி இந்த பப்புவா நியூ கினி சொல்லப்படுது. 851 மொழிகள் இருக்காம் இந்த நாட்டில், 851. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலம் பிரதானமான மொழியாக இருக்குது, ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு மொழி அதனுடைய பேர் ஹிரி மொட்டு என்றது ஒரு மொழியினுடைய பேர். இன்னும் ஒரு மொழி ஒன்று இருக்குது, அதனுடைய பேர் டொக் பிசின். இந்த டொக் பிசின் என்ற மொழி கிட்டல எல்லா ஊடகங்களையும் பரவலாக அடிபட்டது ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல். இந்த பேர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது இந்த டொக் பிசின் மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. திருக்குறள் இந்த மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டு பப்புவா நியூ கினி நாட்டில் வெளியீடு செய்யப்பட்டது. எனவே அது தமிழ் மக்களாகிய எங்களுக்கும் ஒரு பெருமை. இப்படியெல்லாம் இந்தந்த மொழிகளிலெல்லாம் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படுறது அது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாட்டில் இன்னும் ஒரு மொழி ஒன்று இருக்குது, சைகை மொழி. அதாவது அவர்கள் வாயால் கதைக்க மாட்டோம். அந்த மொழி பேசுகிற மக்கள் முழுக்க முழுக்க சைகை மொழியில் தானே கதைப்பினமாம். அப்போ எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது, அது என்ன சைகை மொழி, அதை எப்படி கதைப்பினம் என்று சொல்லி அதில் நான் 3 சொற்களை கற்றுக்கொண்டேன். அந்த இணையதளத்தில் தேடி, இப்போ யூடியூப்பிலே இருக்குது, தேடி 3 சொற்களை கற்றுக்கொண்டேன். அந்த 3 சொற்களில் சைகைகள், அந்த 3 சைகைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வாரீங்கன்னு சொல்லி கேட்டால் நாங்கள் இப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு மற்ற கையின் ஒரு விரலை எடுத்து இப்படி ஒரு சுத்தொண்டு சுற்றி போட்டு
இந்த நடுவிரலை நாங்கள் இப்படி தொட்டோம்னு சொன்னால், இப்படி கையை பிடிச்சு கொண்டு இப்படி ஒரு சுத்தனை சுற்றி போட்டு நடுவிரலை மட்டும் இப்படி மேலே தொட்டோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வந்து ஸ்ரீலங்கா, இலங்கை என்ற அர்த்தம். அப்போ நீங்கள் எங்கேருந்து வாரீங்கன்னு சொன்னால் இப்படி சுத்தனை சுற்றி போட்டு இதில் பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவைக்கு விளங்கும் நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வாரீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி கையை இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி விரலால் இப்படி நடுவில் தொட்டுட்டு பிறகு இந்த விரலை மடக்கிட்டு இங்கே மேலே தொட்டோம்னு சொன்னால் ரெண்டு சைகை இருக்குது. ஒரு இப்படி தொட்டுட்டு பிறகு இங்கே மடக்கி இப்படி தொட்டோம்னு சொன்னால் நீங்கள் யூகேலேருந்து வாரீங்கன்னு அர்த்தம், அதாவது பிரித்தானியாவிலேருந்து வாரீங்கன்னு அர்த்தம். பிரித்தானியாவை சொல்கிறது இப்படி தான் சொல்கிறது. இதை விட இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு நாடு ஒன்று இருக்குது. கையை இப்படி கோத்துட்டு இப்படி ஒரு சுத்தொன்று சுற்றினீங்கன்னு சொன்னால், ஒரு இடியப்பம் புளிகிற மாதிரி இப்படி புளிஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் அது அமெரிக்கா. ஸோ நீங்கள் எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டால் இப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு சுத்தொன்று சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் அவைக்கு விளங்கும் நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வாரீங்கன்னு சொல்லி. இந்த 3 சொற்களையும் இந்த 3 சைகைகளையும் வந்து நான் கற்றுக்கொண்டேன். இது வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது, அவர்களுடைய அந்த பாடங்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்களும் படிச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால். இப்படியான இந்த பப்புவா நியூகினி நாட்டுக்கு வந்து இன்னும் சில பல சிறப்புகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவே ஒரு தீவு தான், ஒரு தீவினுடைய ஒரு பாதி தான் இந்த நாடு. அதுக்கு இன்னும் உபதீவுகள், குட்டி குட்டி தீவுகள், சுற்றி எக்கச்சக்கமான தீவுகள் இருக்குது. அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் உலகத்திலேயே அதிகளவு தீவு கூட்டங்களை கொண்ட 3வது பெரிய நாடு பப்புவா நியூகினி என்று சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தீவு கூட்டங்கள் நிறைய இருக்குது, மொழிகள் நிறைய இருக்குது, தீவு கூட்டங்கள் நிறைய இருக்குது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் அடையாளம் காணப்படாத நிறைய விலங்குகள் இந்த நாட்டில் இருக்காம். அதாவது இந்த விலங்குக்கு என்ன பேர், இந்த விலங்கு எந்த வகையை சேர்ந்தது என்று சொல்லி இதுவரைக்கும் அடையாளம் காணப்படல. அந்த அளவுக்கு நேரம் இல்லை. என்னென்னு சொன்னால் அவ்வளவு விலங்குகள் அந்த நாட்டில் இருக்காம். அது மட்டும் இல்லாமல் நிறைய செடி கொடிகள் அதுவும் அடையாளம் காணப்படலையாம். இதுக்கு இன்ன பேர், இந்த செடிக்கு இன்ன பேர், இந்த செடியை நாங்கள் மருத்துவ தேவைக்கு பாவிக்கலாமா இல்லையான்னு சொல்லி எது விதமான அடையாளமும் காணப்படலை. அது நல்ல செடியா கெட்ட செடியாண்டு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி செடிகள், தாவரங்கள், மரங்கள் என்று சொல்லி அடையாளம் காணப்படாத நிறைய மரங்கள் அப்படி இருக்காம். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன பூச்சிகள், விலங்குகள், ஊர்வனங்கள், பல்லியல், பாம்புகள் இருக்குதானே, அந்த வகையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்காம். இன்னும் அடையாளம் காணப்படாத, பேர் வைக்கப்படாத விலங்குகள், அந்த மாதிரி பூச்சிகள் வந்து இன்னும் நிறைய இருக்காம் அந்த நாட்டில். எனவே இப்படியான சிறப்பியல்புகளை கொண்ட இந்த பப்புவா நியூகினி நாட்டினுடைய பரப்பளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கையை விட 7.5 மடங்கு பெருசு. இலங்கையினுடைய பரப்பளவு 65,610 சதுர கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து கிட்டத்தட்ட 7.5 மடங்கு பெரியது இந்த பப்புவா நியூகினி. அதனுடைய பரப்பளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,62,840 சதுர கிலோமீட்டர். 4,62,840 சதுர கிலோமீட்டர். எனவே இலங்கையை விட கிட்டத்தட்ட 7.5 மடங்கு பெரிய ஒரு தீவு கூட்டம் தான் இது. அதோட சனத்தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய சனத்தொகை எல்லாம் அங்கே இல்லை. ஒரு 1,17,80,000 1,17,80,000 பேர் வரைக்கும் தான் இங்கே சனத்தொகை இருக்கணும். இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார். பிரதமர் தலைமையிலான ஆட்சி தான் அங்கே நடக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். ஒரு யூகேல வந்து எப்படியான ஒரு அரசியல் அமைப்பு இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அதுக்கு சமமான ஒரு அரசியல் அமைப்பு தான் அங்கே இருக்குது. அந்த நாட்டுக்கு ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசரை பற்றின விஷயங்களை இந்த காணொளியினுடைய பிற்பகுதியில் பார்ப்போம். இந்த பப்புவா நியூகினி நாட்டில் வந்து ஒரு பின்தங்கின ஒரு மாநிலம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து முழுக்க பழங்குடியின மக்கள் தான் வாழினம். பெரிய அளவு நவீன வசதிகள் எதுவுமே இல்லை. பெரிய அளவு போக்குவரத்து வசதிகளோ அல்லது பெரிய அளவில் வெளி தொடர்புகளோ எதுவுமே இல்லாமல் ஒரு பின்தங்கின ஒரு மாநிலம். அதனுடைய பேர் வந்து எங்கா என்று சொல்றது. அதாவது இப்போ நீங்கள் எங்கே போறீங்க எங்க என்று தமிழில் சொல்லியிருக்கு தானே, அதுக்கு சமமாக இருக்கும் அந்த பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ENGA எங்க என்று இருக்கும். ஆனால் அது இந்த உச்சரிப்பு வந்து எங்கா என்று சொல்லப்படுது. நான் ஊடகங்களில் செக் பண்ணி பார்க்கக்குள்ள எங்காண்டு தான் சொல்லினோம். எனவே இந்த எங்காண்டு சொல்லப்படுற அந்த மாநிலத்தில் வந்து தான் இந்த அனர்த்தம் நடந்தது. இந்த கொடூரமான சம்பவம் நடந்தது எப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை இரவு. போன வெள்ளிக்கிழமை இரவு அந்த எங்கா மாகாணத்தில் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள், 2 பிற்படுத்தப்பட்ட 2 கிராமங்கள், அந்த கிராமத்தில் முழுக்க இந்த பழங்குடியின மக்கள் தான் வாழினம். அவர்கள் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்குள்ள இரவு 2 மணிக்கும் 3 மணிக்கும் நடுவில் வந்து திடீரென்று மண் சரிவு ஒன்று ஏற்பட்டு நிலம் வந்து அப்படியே 2ஆ பிளந்து 2 கிராமங்களே அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிட்டு இருக்கு. 2 கிராமங்கள், ஒரு பகுதியோ ஒரு சின்ன சின்ன தொகுதியோ அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே முழு கிராமமுமே வந்து அப்படியே மண்ணுக்கு புதைஞ்சிட்டுது. அதுவும் குறைஞ்சது 10 மீட்டர் ஆழத்துக்கு புதைஞ்ச உடனே அப்படியே வந்து மண் மூடிட்டுது. அப்படி மண் மூடினது மட்டும் இல்லாமல் அதில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து ஒரு பெரிய ஒரு மலைத்தொடர் ஒன்று போய் கொண்டிருக்கான். அந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமிலி என்று சொல்றது. அதை சரியா சொல்ல போனால் திமூலி என்று சொல்றது. அந்த திமூலி மலையில வந்து திடீரென்று மலை அப்படியே வெட்டிச்சு
அதுலேருந்து பெரிய பெரிய கற்கள், சின்ன சின்ன கற்கள்னா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய கற்கள் எல்லாம் வந்து உருண்டு அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே உருண்டு உருண்டு வந்து இந்த புதஞ்சு போச்சு இந்த கிராமம், அந்த கிராமத்துக்கு மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக மூடிட்டுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 2 கிராமம் அப்படியே மண்ணுக்க புதஞ்சிட்டுது. அப்படியே 2000க்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிரோட மண்ணுக்க புதஞ்சிட்டனம். அவர்களை மீட்கலாமா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு இடையில அவர்களுக்கு மேலே வந்து இந்த கல்லெல்லாம் வந்து அப்படியே மூடிட்டுது. எனவே வந்து அவர்கள் நிச்சயமாக இப்பொழுது உயிரிழந்து விட்டார்கள். இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து 2000 தாண்டி போய்கொண்டிருக்குது. இன்னுமே வந்து மீட்பு நடவடிக்கைகள் வந்து முழுமையாக முடியலை. இந்த ஒரு கொடூரமான சம்பவம் இந்த உலகத்தில் நடந்திருக்குது. இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது. ஒரு இரவில் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து இவ்வளோ பேர் செத்திருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக ஊடகங்களில் வந்து பெரிய அளவில் இந்த செய்தி பேசப்படல. இந்த உலகத்தில் வந்து வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது. அங்கே அந்த சம்பவம், இங்கே இந்த சம்பவம் எல்லாம் பேசப்படுது. ஆனால் உலக ஊடகங்களில் வந்து இதை யாருமே கண்டுகொண்ட மாதிரி தெரியல. அதுக்கு காரணம் இவர்கள் பழங்குடியின மக்கள் என்றதாலேயா? இதில் வந்து கொடுமையிலும் கொடுமை என்னென்னு சொன்னால், நான் சொன்னதான் இந்த நாட்டுக்கு ஒரு அரசர் இருக்கிறாருன்னு சொல்லி, அந்த அரசருடைய வாயிலிருந்து ஒற்று வார்த்தை கூட வரையில. அந்த அரசர் வந்து பல உலக விஷயங்களை வந்து தலையிடுவார், கருத்துக்கள் சொல்லுவார், எல்லாம் செய்வார். ஆனால் இந்த ஒரு தனக்கு சொந்தமான தன்னுடைய ஆளுகைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து 2000க்கு மேற்பட்டவர்கள் செத்திருக்கணும். ஆனால் அதை பற்றி அந்த அரசர் மூச்சும் விடையில. அந்த அரசர் யாருன்னு சொன்னால் அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் இங்கிலாந்தினுடைய அரசரும் அவர்தான் சார்ல்ஸ் 3. அவர் வந்து இந்த சம்பவம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலன்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த காணொலியை நான் உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நாள் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சம்பவம் நடந்தது வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி 4-5 நாள் ஆக போது. இதுவரைக்கும் அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. எனவே வந்து உயிர்களுடைய மதிப்பு இப்படித்தான், யார் சாகினம் என்றதை வச்சுக்கொண்டு தான் அந்த உயிர்களுக்குரிய மதிப்பே தவிர அவர் பழங்குடியின மக்களுக்கு ஒரு மதிப்பு, மற்ற குடியின மக்களுக்கு ஒரு மதிப்பு, ஐரோப்பியர்களுக்கு ஒரு மதிப்பு, ஆசியர்களுக்கு ஒரு மதிப்பு, இப்படி தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்குது. எனவே அதை வந்து மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கிற மாதிரி இந்த உலகத்தினுடைய மனச்சாட்சியில் வந்து ஓங்கி அறையிற மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்குது. எனவே இந்த அனர்த்தத்தில் இறந்த கொல்லப்பட்ட அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். அந்த காணொலிகளில் பார்க்கக்குள்ள வந்து அதுகள் கதறி அழுகிறத பார்க்க கஷ்டமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அவை இந்த மொழி எங்களுக்கு விளங்காது, என்ன சொல்லினம்னு விளங்காது. அவையில் என்னதான் பழங்குடியின மக்களாக இருந்தாலும், என்னதான் எங்களை மாதிரியான வாழ்க்கையிலிருந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையில் அவையில் இருந்தாலுமே கூட அவைக்கும் ஒரு மனசு இருக்குது, அவைக்கும் ஒரு உணர்வு இருக்குது. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த மண் சரிவிலே கொல்லப்பட்ட அந்த உறவுகளுக்கு மீண்டும் ஒரு தடவை அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு, இந்த உலகம் வந்து சமமானது கிடையாது, இந்த உலகம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் வந்து சமமானது கிடையாது. அப்படி யாராவது சொல்லுவினமாக இருந்தால், யாராவது பெரிய தலைவர்கள் சொல்லுவினமாக இருந்தால் அது அத்தனையும் பொய் என்றதை தெரிவித்து கொண்டு, அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே இந்த பப்புவா நியூகினி சம்பவம் தான் என்றதையும் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.